நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகும்? சிம்மம் 2026 கடந்தே ஆகும். பலன்கள் கடுமையா இருக்கும். சிம்மம் எந்த ஒரு மன ஓட்டத்தோட 2026 அணுகுறாங்க அப்படிங்கிறதுல தான் இங்கே கேம் சேஞ்சர். இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் தன்னிச்சையாக எடுக்காமல் யாரோட்டையாவது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு எடுக்கிறதுங்கிறது நல்லது. குறிப்பாக சிம்ம ராசி ஆண்கள். என்ன காரணம் அப்படின்னா, லக்னாதிபதி ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல உட்காரும்போது தானே தனக்கு எதிரி தன்னுடைய சொந்த முடிவுகளால் பிரச்சனைக்குள்ள ஆட்படுறதுங்கிற மாதிரியான பலன்கள் இருக்குது. அப்போ கொஞ்சம் நிதானமாக ஒரு பெண்கள் அப்படின்னாலே எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 4ஆம் அதிபதி செவ்வாயும் போய் 6ல் உச்சமாக இருக்கிறதுனால ஸோ என்ன நல்லது செஞ்சாலும் நன்றியே இல்லையே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம். ஒரு நல்ல விஷயம் சிம்மராசி பெண்களுக்கு என்னன்னா, கரியரில் சூப்பராக செட்டில் ஆயிடுவாங்க. 2026ஆம் ஆண்டு சிம்மராசி மாணவர்களை விட சிம்மராசி மாணவர்களுடைய பெற்றோருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, சிம்மராசிக்காரங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. காதல் கண்டிப்பாக வரும். இவ்வளோ நாள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனாலும் இப்போ புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணுறது, சார் ரிலேஷன்ஷிப்பில் போகலாமா அப்படின்னு எண்ணம்லாம் துள்ளில் விட்டுறதெல்லாம் சிம்மத்துக்கு அதிகமாக வரும். முடிஞ்ச அளவுக்கு கடனில் சிம்மம் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும். இது வரைக்கும் வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இன்கம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். எக்காரணம் கொண்டு வேலையை விட்டுறாதீங்க. அழுத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட சமயம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சமயம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம் 2026 சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி, உண்மையிலே சிம்ம ராசிக்காரங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். எல்லாரும் இப்படி சொல்றீங்களே, என்னைக்கு தான் உண்மையிலே எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும், இந்த வருஷமாவது எங்களுக்கு நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவங்க இருக்காங்க. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது மேம்? 2026 அதுக்காக இந்த வருஷத்தை நம்ம கேலண்டர்லேருந்து தூக்கிலாம் போட்டு போக முடியாது. ஸோ சிம்மம் 2026 கடந்தே ஆகணும். அஷ்டம சனி இருக்குது. கண்டிப்பாக கடக சிம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய கோச்சார சஞ்சாரம் அஷ்டமத்திலையும் ஜென்மத்திலையும் இருக்கும்போது பலன்கள் கடுமையாக இருக்கும். மித்த 9 ராசியை விட இந்த 3 ராசிக்காரங்களுக்கு கடுமையாக இருக்கும். கடகம் ஒரு வகையாக அஷ்டம சனியை கழிச்சிட்டாங்க. இப்போ சிம்மத்துக்கு அஷ்டம சனி வருது. அஷ்டம சனியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல சிம்மம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா 2026 நல்லபடியாக கொண்டு போக முடியும். அல்லது ஐயோ அஷ்டம சனினா அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சிம்மம் எந்த ஒரு மன ஓட்டத்தோட 2026 அணுகுறாங்க அப்படிங்கிறதுல தான் இங்கே கேம் சேஞ்சர். சிம்ம ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது? 2026ஆம் வருடம் சிம்மராசி ஆண்களுக்கு அப்பாவோட கருத்து வேற்றுமைங்கிறது ரொம்ப அதிகமாகும். ரொம்பவே நெகட்டிவான ஒரு பலனை ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ராசிநாதன் சூரியன். ஸோ தன்னுடைய வீட்டுக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு. சனியோட வீட்டில் எப்பப்பெல்லாம் சூரியன் இருக்கிறாரோ அப்போ அப்பாவுக்கு ஒன்று ஹெல்த் சரியில்லாமல் போகிறது, இல்லை அவரோட கருத்து மோதல்கள் வர்றது. எங்களுக்கு அப்பாவை நாங்கள் ஆல்ரெடி இழந்துட்டோம், அப்பா தவறிட்டாருன்னா அப்பா வயதில் உள்ள ஆண்களோட கருத்து மோதல்கள் அதிகமாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் தன்னிச்சையாக எடுக்காமல் யாரோட்டையாவது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு எடுக்கிறதுங்கிறது நல்லது. குறிப்பாக சிம்மராசி ஆண்கள். என்ன காரணம் அப்படின்னா, இவங்க செல்ஃபாக எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸில் பிரச்சனை வரும். லக்னாதிபதி ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல உட்காரும்போது தானே தனக்கு எதிரி தன்னுடைய சொந்த முடிவுகளால் பிரச்சனைக்குள்ள ஆட்படுறதுங்கிற மாதிரியான பலன்கள் இருக்குது. அப்போ கொஞ்சம் நிதானமாக ஒரு லேண்ட் வாங்க போகிறோன்னா அதில் ஒரு ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டு, ஒரு செகண்ட் ஒப்பீனியன், ஒரு லீகல் பார்த்துட்டு லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் மேம்? 2026ஆம் ஆண்டு சிம்மராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ பெண்கள் அப்படின்னாலே எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 4ஆம் அதிபதி செவ்வாயும் போய் 6ல் உச்சமாக இருக்கிறதுனால ஸோ என்ன நல்லது செஞ்சாலும் நன்றியே இல்லையே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு ஆதங்கப்படக்கூடிய ஒரு வருடமாக 2026 சிம்மராசி பெண்களுக்கு இருக்கும். ஸோ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை.
பட் நம்ம இதை செஞ்சோம்ல, இவங்க இதை திருப்பி செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க குணம் உங்களுக்கு இருக்குன்னா பெட்டர் யாருக்கும் எதுவும் செய்யாதீங்க. தப்பு இல்லை. சுயநலம் அப்படிங்கிறது வந்து தமிழில் தான் சுயநலம்னு இருக்குது, இங்கிலீஷில் வந்து நீட்டாக செல்ஃப் லவ்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் இந்த ஒரு வருடம் வந்து அது சுயநலம்ங்கிற டேர்மை மாற்றி செல்ஃப் லவ்னு சொல்லிட்டு வாழ்க்கையை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா சிம்மராசி பெண்கள் வந்து சேஃபு. ஒரு நல்ல விஷயம் சிம்மராசி பெண்களுக்கு என்னன்னா, கரியரில் சூப்பராக செட்டில் ஆயிடுவாங்க. இவ்வளோ வருஷம் கரியர் பிரச்சனையாக இருந்துட்டவங்களுக்கு கூட இப்போ வந்து கரியர் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பூம் ஆகக்கூடிய ஒரு இடம். அப்படி நான் கரியரில் பூம் ஆகிட்டு வரேன்ல, என்னை பற்றி எல்லாருக்கும் பொறாமை. ஸோ அந்த பொறாமையில் என்னை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, என்னை பற்றி ஏதாவது நெகட்டிவாக பேசுகிறது, ஏன் உனக்கு வேலை, எதுக்கு உனக்கு வேலை, இது அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு பேசுகிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வரும். அதை விட்டுட்டு கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். சிம்மராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக்கிறவங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கலாமா, வேலைக்கு போகலாமான்ற எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2026ஆம் ஆண்டு சிம்மராசி மாணவர்களை விட சிம்மராசி மாணவர்களுடைய பெற்றோருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, பசங்க கிட்ட ஒரு கண்ணை வைங்க. என்னதான் ஒரு வேலை சம்பாதியங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, டீனேஜில் சிம்மராசி பசங்க இருக்கிறாங்க, ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அது கண்ட்ரோல் தேவை. அல்லது வெளியில் அனுப்புறது, நைட் அவுட் அனுப்புறது. இப்போமே இந்த குட்டி பசங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் போயிட்டு நைட்டில் படிக்கிறதெல்லாம் இருக்குது. இந்த கல்ச்சர்லாம் நம்ம சென்னையிலே இருக்குது, நம்ம கிளைண்ட்ஸ் மூலமாக கேள்விப்படும் போது பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பசங்களை அனுப்பாமல் இருக்கிறது, ட்ரிப் அனுப்பாமல் இருக்கிறது, அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போகிறேன், பைக்கு அந்த மாதிரியான வாகனங்களை வந்து இயக்க கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து சிம்மராசி பெற்றோர்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, ட்ரக் யூசேஜ் அப்படிங்கிறதுக்கு யாரும் அடிக்ட் ஆகாமல் இருந்துக்கணும். டீனேஜில் இளைஞர்களாக ஒரு 30 வயதுக்கு முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சிம்மராசிக்காரங்க கவனமாக இருந்துக்க வேண்டியது நல்லது. போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். 4 மணி நேரம் படிக்கிறத நம்ம 5 மணி நேரம் படிக்கணும், அவ்வளோதான். ஸோ படிச்சிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடலாம். தசாபுத்தி சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இன்னமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பழக்க வழக்கங்களையும் டிசிப்ளின்லையும் மாணவர்களும் டீனேஜ் பசங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெளிநாட்டு பிரயாணத்தை ஒரு 2 வருஷம் தள்ளி வைக்கிறது நல்லது. இப்போ சிம்மராசிக்காரங்களினுடைய காதல் வாழ்க்கை இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது? 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. காதல் கண்டிப்பாக வரும். இவ்வளோ நாள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனாலும் இப்போ புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணுறது, சார் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலாமா அப்படின்னு எண்ணம்லாம் துளிர் விடுறதெல்லாம் சிம்மத்துக்கு அதிகமாக வரும். முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கோச்சாரம் கண்டிப்பாக சரியில்லை, தசாபுத்தி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அப்போது சேஃபர் சைடு என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் கரியரை நல்லா பார்த்துக்கிறதுக்கு. ஏன்னா கரியரில் பிரச்சனையை கொடுக்குற மாதிரி தான் சனி உட்காந்துருக்கிறாரு 8ஆம் இடத்துல. டிக்னிட்டி ப்ராப்ளம்ஸ் சில வரும். ஸோ வீட்டுக்கு தெரிஞ்சு அசிங்கப்படுறது, சொந்தக்காரங்க மத்தியில் அசிங்கப்படுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை பண்ணிவிட்டு கல்யாணத்தையும் பண்ணிவிட்டு பிடிக்கலன்ட்டு வந்து நின்று அசிங்கப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனி கொடுப்பாரு. அப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, காத்துருங்க, தப்பு இல்லை. புதுசாக நீங்கள் போய் பழகுறீங்க சேர்றீங்கன்னா வேண்டாம், தப்புன்னு படுதுன்னா வெளியில் வாங்க. ஸோ இந்த 3ஐயும் சிம்மம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி ஏற்கனவே திருமணமானவர்களுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும்? சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கும்னா ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, அட்லீஸ்ட் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்குது. என்ன சண்டை போட்டாலும் மன்னிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் வரும். ஒரு பிரச்சனை செப்பரேட் ஆகி டிவோர்ஸு கோர்ட் கேஸ் நிற்கிறாங்கன்னா கூட ரீகன்சிலேஷனுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு கவுன்சிலிங் செஷன் போய் 2 பேரும் ரீயூனியன் ஆகிக்கிறது, டிவோர்ஸ் ஆனவங்க கூட திரும்ப வந்து ஒன்று சேர்ந்துக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சிம்மத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு நல்ல விஷயம் அதுதான், அந்த காதல் ஸ்தானத்துக்கு குரு பார்வை, அன்பு எல்லாத்தையும் மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்த வில்லங்கங்கள், பிரச்சனைகள், அசிங்கங்கள் எல்லாத்தையுமே மறந்து அந்த அன்பு மேலோங்கி கணவன் மனைவி சேர்றதுக்கு இணக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்களினுடைய வாழ்க்கையில் கடன் சுமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் மேலோங்கி இருக்கிறது. அப்போ அந்த கடன் குறையணும் அப்படின்னா 2026 சிம்மம் என்ன செய்யணும்? 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் ரொம்ப வளர்த்துருக்கு சிம்மத்துக்கு. ஸோ கடன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மல்டிபிள் லோன், ஹவுசிங் லோனு, கார்டு நான் வாங்கினேன், என் ஃப்ரெண்டுக்காக கடன் வாங்கி கொடுத்தேன், ஒய்ஃபுக்கு அது வாங்குறது கடன் வாங்கி கொடுத்தேன், என் மாமனார் வீட்டுக்கு நான் கடன் வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரியான அமைப்பு பலதரப்பட்ட நபர்களுக்கு பலதரப்பட்ட லோன்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. கடனில் சிம்மம் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும். இது வரைக்கும் வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இன்கம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். எக்காரணம் கொண்டும் வேலையை விட்டுறாதீங்க. என்ன மாதிரி பிரச்சனையில் இந்த அஷ்டமசனி ட்ராப்பில் போய் மாட்டி விடோம்னா, கையில் வச்சுட்டு பேசுகிற ஃபோன் கூட இஎம்ஐயில் வாங்கியிருப்பாங்க, வேலை போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ நான் பே பண்ணியே ஆகணும், எனக்கு வேலை வேணும், வேலை போயிடும். வேலைக்கு போயிட்டு 1 இயர் பிரேக் எடுக்கிறவங்க அதெல்லாம் இந்த அஷ்டமசனியோட அமைப்பில் வரும். பயப்பட வேண்டாம், கவனமாக இருந்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒர்க்கில் ரிஸ்க் எடுத்துறாதீங்க, அளவு கடந்த கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிக்காதீங்க. இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில்
சனி ஒரு பக்கம் படுத்துறாரு, இங்கே மேனேஜர் ஒரு பக்கம் படுத்துறாரு, என் வாழ்க்கை என்னடா இப்படி போகுதுன்ற நிலமையில இருக்கவங்களுக்கு மன ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா இந்த வருஷம் அவங்க என்ன செய்யலாம்? ஆக்சுவலி இந்த சனீஸ்வர பகவான் தான் கணவனாவோ மனைவியாவோ வந்து உட்காந்துருக்குறாங்களோ, இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹையர் அஃபிஷியலாக வந்து இவரே தான் உருமாறி வந்துட்டாரோன்னு யோசிக்கிற அளவுக்கு சிம்மத்துக்கு வந்து அழுத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட சமயம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சமயம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா சிம்மத்துக்கு என்னன்னா, இவங்க எல்லா வேலையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்வாங்க, எதுலேயுமே எந்த ஒரு குறையுமே இருக்காது. இன்னொன்று, எந்த வேலையும் அடுத்தவங்களை செய்ய விட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அடுத்தவங்க செஞ்சால் இவங்களுக்கு அந்த திருப்தி வராது. நானே என் வேலையை செஞ்சுக்கிட்டா தான் எனக்கு அந்த திருப்தி வரும் அப்படின்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு தலையில் செய்கிறது, அதுக்கான ஒரு அப்ரிஷியேஷனை வெளியில் எதிர்பார்க்கிறது, இந்த 2 குணமும் சிம்மத்திட்ட இருக்கும். இது மாறவே மாறாது. இதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்ச வேலையை நீங்கள் செய்யுங்க. ரொம்ப முக்கியம் உங்கள் கரியரு, ரொம்ப முக்கியம் குடும்ப வாழ்க்கை, இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறத வெளியில் எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. பரவாயில்ல, என் வேலை பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் பண்ணுறேன்னு விட்டா பரவாயில்ல. 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா அது என்ன பரிகாரம்? 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்வியல் பரிகாரம், கம்பு இருக்குது இல்லையா, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரியான தானியங்கள் இருக்குது, அதில் கம்பு அப்படிங்கிறத வாங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 1 to 2 சூரிய ஹோரையில் இல்லாதப்பட்டவங்களுக்கு தானம் பண்ணிடணும். தானியமாக வாங்கி இவங்க தானம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். 2வது, உடல் சூட்டை குறைக்கக்கூடிய விஷயங்களான இளநீ, நீர்மோர், தண்ணி பந்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஏப்ரல் மே சீசன்ஸ் வருது இல்லையா, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க தானம் பண்ணுறதுங்கிறது நல்லது. 2026ல் சிம்மராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா அது என்னது? 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரம், இளநீர் வாங்கி கொடுக்கணும். கோவிலில், சிவபெருமானு கோவிலில் எந்த தெய்வமோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா அந்த தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், வீட்டில் டெய்லி கோளறு பதிகம்னு இருக்கும். கோளறு பதிகம் வந்து நீங்கள் டெய்லி கேட்குறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 8 நிமிஷம் தான் இருக்கும் யூடியூப்பில் ஓடுறது, அதை வந்து நீங்கள் உட்காந்து லயிச்சு அதை கேட்கும்போது இந்த 9 கிரகங்களாலேயும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரங்க ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அது எந்த கோவில்? 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரங்க நிச்சயமாக போயிட்டு வர வேண்டிய ஒரு கோவில், உடல் பிணி தீர்றதுக்கும் கடன் சுமை குறையிறதுக்கும் செவ்வாயை வலுப்படுத்துறதுக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு யோகாதிபதி யாருன்னா செவ்வாய், பாக்யாதிபதி செவ்வாய், அவரை வலுப்படுத்துறதுக்கு மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு இவங்க ஒரு செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவ்யா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு, தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.